ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு ஐஃபை ரெசிடென்ஷியல் ப்ளஸ் ஐஃபை கமர்ஷியல் ப்ளஸ் சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிலாம் சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை ஆன் ரோடில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது லேஅவுட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியில் யாரெல்லாம் முந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கார்னர் பிளாட்டும் ஈஸ்ட் பிளாட்டும் நார்த் பிளாட்டும் இதெல்லாம் கடகடன் கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட். கிட்டத்தட்ட உங்களுக்கு 70% 80% உங்களுக்கு லோன் கிடைக்கும். கையில் ஒரு 30% பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே இந்த பிளாட்டை வாங்கலாம். இந்த பிளாட் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். செங்கல்பட்டில் நேஷ்னல் ஹைவேலேயே அமைஞ்சிருக்க ஒரு பிளாட். ஆன் ரோடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட் கிடைக்கிது மிகப்பெரிய கஷ்டம். அப்படியாப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி இதில் 30 அடி ரோடு 24 அடி ரோடு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ செங்கல்பட்டில் நேஷ்னல் ஹைவேல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அபரிதமான நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் நல்ல ஒரு லோ பட்ஜெட்லேயே அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டிரைவிங்கில் 2 minutes டிரைவிங்கில் உங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர்ஸ்லாம் 700 மீட்டர்ஸ் தான் வாக்கபிள்லேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஓகே, அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே அப்படின்னா பாலூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல ஃப்ரண்ட்டில் எல்லாமே கமர்ஷியல் பிளாட்ஸு கிட்டத்தட்ட எல்லாமே புக் ஆகி சேல் ஆகிடுச்சு. உள்ளே இருக்க பிளாட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் கார்னர் இருக்குது, மிடில் பிளாட்ஸ் இருக்குது, நல்ல ஈஸ்ட் பிளாட்ஸ் இருக்குது, நார்த் ஃபேஸ் பிளாட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது இந்த பிளாட்டில். ஓகே, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தண்ணி சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா நியர்பை பாலாறு இருக்கிறனால உங்களுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. காம்பவுண்ட் சுற்றி காம்பவுண்ட் போட்டு உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றதுனால இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் உங்களுக்கு ரோடில் எல்லாமே அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ரோடில் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கும் பவுண்டரி மார்க் பண்ணி சூப்பராக பிரித்து காமிச்சிருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளேயிங் ஏரியா இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இமீடியட்டாக நீங்கள் சைட்டில் உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, இவ்வளோ தரமாக இவ்வளோ நல்ல ஒரு விஷயமாக ஆன் ரோடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை யாரெல்லாம் நீங்கள் முந்திக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் நல்ல பிளாட்ஸ்லாம் சூப்பர் பிளாட்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ இமீடியட்டாக புக் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே இமீடியட்டாக பிளான் பண்ணி 1 லட்ச ரூபா இந்த பிளாட்டோட புக்கிங் அமௌண்ட் வாங்குறதுங்க. ஸோ அடுத்த 10 நாளைக்குள்ளே ஒரு 10% என்னமோ நீங்கள் பேலன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா லோனில் போய் இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போயிடலாம். அப்படி தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன். ஸோ யார் பார்க்குறதுக்கு வந்தாலும் உங்களுக்கு கார் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கமிஷனும் வாங்க மாட்டோம். ப்ளஸ் உங்களுக்கு கார் அனுப்பிச்சி ஃபேமிலியோடு விசிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கம்பெனி பேர்லேயே செக் போட்டு இல்லை கம்பெனி நேமில் நீங்கள் ஆர்டிஜிஎஸ் பண்ணியோ இல்லை டிடி எடுத்தோ நீங்கள் இப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ யார்ட்டையும் கையில் காசாக கொடுக்கணுன்ற அவசியமே ஃபஸ்ட்டு கிடையாது நம்ம கம்பெனியில். இந்த கம்பெனியில் பொறுத்தவரை ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் யாருமே கமிஷனும் வாங்க மாட்டோம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். சதுரடி விலை 2500 ரூபா. இப்போ ஆஃபராக 2300 ரூபாய்க்கு தராங்க. யாருனாலும் புக் பண்ணிக்கோங்க.